Welcome to EMR Physics. I am Raju. 11th Physics Unit 2 Kinematics Book Back Problems plus sum number 7. The following velocity time graph represents a particle moving in the positive x direction. Analyze the motion from 0 to 7 seconds. Calculate the displacement covered and the distance travelled by the particle from 0 to 2 seconds. இதான் நம்ம கொடுத்துருக்கிற ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்துக்கு கீழே ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. Now let us see how we can solve the problem. ஸோ இதான் புக்கில் நமக்கு கொடுத்துருக்க கிராஃபு. இங்கே வந்து டைமை எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் வெலாசிட்டியை ஒய் ஆக்சிஸ்லேயும் எடுத்துருக்காங்க. இந்த எக்ஸ் ஆக்சிஸில் டைம் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட் 4 செகண்ட் 5 செகண்ட் 6 செகண்ட் 7 செகண்ட் அண்ட் 0லேருந்து 7 செகண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு இந்த வெலாசிட்டியை வந்து பிளாட் பண்ணியிருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த கிராஃப்லேருந்து இந்த பார்ட்டிக்கிளினுடைய மோஷன் எப்படி இருக்கும் அதை அனலைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எப்படி அனலைஸ் பண்ண போகிறோம்னா, we are making certain points. நம்ம வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கிறோம். 1 2 3 4 5 6 7 பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம். எங்கெங்கெல்லாம் இந்த கிராஃபில் வேரியேஷன் இருக்குதோ அதெல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து 0 செகண்ட்லேருந்து 1 செகண்ட் வரைக்கும் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. 1 செகண்ட்லேருந்து 1.5 செகண்ட் வரைக்கும் வெலாசிட்டி டிக்ரீசஸ் டு 0. இந்த 1.5ங்கிறது புக்கில் கொடுக்கல. இது 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கிறதுனால இது 1.5ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஃப்ரம் 1 செகண்ட் இந்த டைம் திஸ் பாயிண்ட் கரஸ்பாண்ட்ஸ் டு த டைம் ஆஃப் 1 செகண்ட் and this point is 1.5 second. So இந்த 1 செகண்ட்லேருந்து 1.5 செகண்டில் velocity decreases to 0. நெக்ஸ்ட்டு 1.5 செகண்ட்லேருந்து 2 செகண்ட் வரைக்கும் velocity increases. அதுக்கப்புறம் 2 செகண்ட்லேருந்து 5 செகண்ட் வரைக்கும் இந்த பாயிண்ட் வந்து கரஸ்பாண்ட்ஸ் டு 5 செகண்ட். ஃப்ரம் 2 செகண்ட்லேருந்து 5 செகண்ட் வரைக்கும் இந்த கிராஃப் பார்த்தோம்னா இது வந்து ஸ்ட்ரைட் லைனாக இருக்குது. It is parallel to x-axis. There is no change in the y-axis value. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, the body is moving with the or the particle is moving with the uniform velocity. Then from 5 seconds to 6 seconds, again the velocity from a value of 1 meter per second it decreases to 0. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 6 to 7ல் velocity is 0. அதாவது பார்ட்டிக்கிள் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த இன்ஃபர்மேஷன் we can get from the graph. ஸோ இங்கே வந்து velocity increase ஆகுது. again velocity decreases to 0. then from here to here velocity increases, velocity remains constant, velocity decreases, then the velocity becomes 0, particle is at rest. ஓகே, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். From 0 to 1 second, velocity increases. From 0 to 2 meter per second in the opposite direction. Next, from 1 second to 1.5 second. ஸோ இந்த வேரியேஷன் இங்கேருந்து இது வரைக்கும். ஸோ ஃப்ரம் 1 to 1.5 செகண்ட் velocity decreases from 2 meter per second to 0. Next, from 1.5 second to 2 seconds. In the point, this is the variation from here to here. அப்போ என்ன ஆகுது, velocity increase ஆகுது. So velocity increases, from 0 to 1 meter per second. Next,
from 2 seconds to 5 seconds. So this is the variation from here to here. So this is the variation from here to here. Velocity remains constant. அது எழுதிக்கும். Velocity of the particle remains constant. Next 5 seconds to 6 seconds. So this is a variation from here to here. Velocity decreases to 0. Velocity decreases to 0. That means the particle is coming to rest. 6 seconds to next point. 6 to 7 seconds, the velocity is equal to 0. That is, the particle is at rest. ஸோ அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, calculate the displacement covered and distance travelled by the particle from 0 to 2 seconds அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸும் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு வெலாசிட்டி டைம் கிராஃபில் நம்ம ஏரியா கண்டுபிடிச்சோம்னா that will give you the displacement or distance. So if we consider the sign plus minus எல்லாம் consider பண்ணோம்னா we will get the displacement, and if we consider the magnitude then we can find the distance. அப்போ இந்த வேரியேஷனில் நம்ம இங்கே பார்த்தோம்னா இங்கே 0 to 1.5 வரைக்கும் நமக்கு ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது இந்த ஷேப்பு. ஸோ அதே மாதிரி 1.5லேருந்து 2 seconds வரைக்கும் we are also having a triangle. ஸோ ஏரியான்றத கர்வ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிச்சா போதும். ஃப்ரம் ஹியர் டு ஹியர் வாட் இஸ் த ஏரியா கவர்ட், அண்ட் ஆஃப்டர் தட் வாட் இஸ் த ஏரியா கவர்ட் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் டு திஸ் பாயிண்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸும் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் கிடச்சிரும். ஸோ இதை ஒரு ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள்னு எடுத்துக்குவோம். ஏரியா அண்டர் த கர்வ், area under the curve is equal to, so what is the formula for the area of triangle? Area of triangle is equal to half into base into height. So first triangle க்கு area கண்டுபிடிக்கலாம். 1/2, base is 1.5 into height is from here to here, it is இந்த வேல்யூ எவ்வளவு 2. ஸோ 2 நம்ம வந்து மேக்னிடியூட் மட்டும் கன்சிடர் பண்ணி ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம சைன் போட்டு நம்ம வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து இது வந்து நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். ஸோ வி ஹாவ் டு ரைட் -2, பட் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஃபஸ்ட். லெட் அஸ் ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ். அதனால் நம்ம மேக்னிடியூட் மட்டும் எடுத்துக்குவோம், சைனை கன்சிடர் பண்ண வேண்டாம். ஓகே, ஏரியா ஆஃப் த செகண்ட் ட்ரையாங்கிள். வாட் இஸ் த ஏரியா ஆஃப் த செகண்ட் ட்ரையாங்கிள்? இதனுடைய பேஸ் வந்து 1.5லேருந்து 2, அப்போ இது வந்து 0.5. இதனுடைய ஹைட் வந்து எவ்வளவு? இங்கேருந்து இங்கே வரைக்கும், தட் இஸ் 0 to 1. ஸோ ஹைட் இஸ் 1 and the base is 0.5. ஸோ ப்ளஸ் 1/2 into base is 0.5, height is 1. So if we do the multiplication, then we will get the answer as 1.75 seconds. So நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஏரியா அண்டர் த வெலாசிட்டி டைம் கிராஃப் will give you the distance or displacement. Okay, now let us calculate what is the displacement. The formula is same, 1/2
base into height. இந்த first triangle base வந்து 1.5. இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறதுனால இந்த வேல்யூ வந்து ப்ளஸ் 1.5. பட் ஹைட் வந்து நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸில் வர்றதுனால இதை வந்து -2ன்னு எடுக்கிறோம். ஸோ ஃபார் த ஃபஸ்ட் ட்ரையாங்கிள் 1/2 பேஸ் இஸ் 1.5 and the height is -2. Next for the second triangle, இதுதான் செகண்ட் ட்ரையாங்கிள். ஏன்னா நம்ம ஏரியா வந்து 0 to 2 செகண்ட்ஸ் வரைக்கும் கண்டுபிடிக்கிறோம். இது செகண்ட் ட்ரையாங்கிள். இதனுடைய பேஸ் வந்து 0.5 அண்ட் இட் இஸ் இந்த பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். பேஸ் வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிறதுனால இது வந்து 0.5. ஹைட் வந்து பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸில் இருக்குது. இது வந்து 1 செகண்ட். திஸ் இஸ் பாசிட்டிவ் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ். தேர்ஃபோர் 1/2 இன்ட்டு 0.5 இன்ட்டு 1. இப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா this will come around 2 to cancel 1.5 but it is negative and this is plus, and if you cancel this you will get 0.25. So minus 1.5 plus 0.25 is nothing but minus 1.25. So we can write the unit meter here, and I am sorry, 1.75 meter. Displacement is minus 1.25 meter and distance is 1.75 meter. So this is the answer for the given problem.